ஆத்ம வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு நூல், கல்வியில் உளவியல். அதாவது குருமகரிஷி ஆத்மஞான வித்யாபீடம் சுய ஒழுக்கத்தை அறம் சார்ந்த வாழ்வியலை மேம்படுத்துவதற்காகவும் ஆன்மீகம் சார்ந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் ஒரு 155 நூல்களை எழுதியிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு நூல் அதிலிருந்து சற்று வித்தியாசப்பட்டது. இந்த ஒரு நூல் மட்டும்தான் என்கிட்ட வித்தியாசப்பட்ட ஒரு நூல், ஆனால் அற்புதமான ஒரு நூல். நாங்கள் இந்த சுய ஒழுக்கம் சார்ந்து மாணவர்களோட, ஆசிரியர்களோட, பெற்றோர்களோட இந்த கலந்துரையாடல்லாம் செய்யும் பொழுது ஒரு விஷயத்தை கவனிச்சோம். ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத மாதிரி இருக்கு. இது ஒரு முக்கோணம் மாதிரி பாருங்களேன். மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இப்படியே முக்கோணம் மாதிரி இருக்கும். இந்த இந்த முக்கோணத்துக்குள்ளார உளவியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த 3 பேருக்குமான ஒரு தொடர்பு, ஒரு இணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது எங்கேயோ ஒரு இடத்துல இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. பல பள்ளிகளுக்கு அப்படியே பயணம் செய்யும் பொழுது பல மாணவ மாணவிகளோட, பெற்றோர்களோட, ஆசிரியர்களோட உரையாடும் பொழுது ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும்ல, அதை கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இது. குழந்தைகள் எப்படி இருக்கணும், அவங்க பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், அவர்கள் ஆசிரியர்களோட எப்படி பழகணும், பெற்றோர்கள் ஆசிரியர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் எப்படி நடந்துக்கணும், ஆசிரியர்கள் தான் ரொம்ப முக்கியமான பங்கு, மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் எப்படி சமநிலையில பழகி சில உளவியல் பண்புகளை மேம்படுத்திக்கிட்டு அந்த குழந்தை, ஏன்னா எல்லா குழந்தையும் ஒரே மாதிரியான சமநிலையில் இருக்காது. ஒரு குழந்தை நல்லா படிக்கும், ஒரு குழந்தை சரியா படிக்காது, ஒரு குழந்தை மத்தியமா படிக்கும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் செய்யணும்ல. அப்ப உளவியல் சார்ந்த சில விஷயங்கள் ஏற்படும், சில கோபதாபங்கள் ஏற்படும், பல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஆய்வு செய்து இந்த புத்தகத்துக்குள்ளார கொடுத்துருக்கோம். இதை கண்டிப்பாக ஒரு பெற்றோர், ஆசிரியர் கண்டிப்பாக இதை படிக்கணும். இந்த முக்கோணத்தை நம்ம சரி பண்ணணும். இந்த முக்கோணம் 3 கோணமாக இருக்குது. இணைப்பு சரியா இல்லையேன்னு தோணுச்சு. நல்லா இருக்கு, ஆனா இன்னும் மேம்பட்டதாக இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதற்காக இந்த கல்வி சார்ந்த உளவியலை மேம்படுத்தணுங்கிறதுக்காக அடியேன் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு நூல். கண்டிப்பாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் படிக்கணும். குருமகரிஷியினுடைய ஆசீர்வாதம்.